ஹாய் ஹலோ வெல்கம் டு ராணிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிடி கருணை புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நார்ச்சத்து அதிகமாக உள்ள ஒரு உணவுப் பொருள். இதில் பொட்டாசியமும் மக்னீஷியமும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரண உறுப்புகளை பலப்படுத்துகிற தன்மை இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு ரொம்ப கண்கண்ட மருந்து. அதுக்கப்புறம் பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, இந்த பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படுற அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரிப்படுத்தும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெமிடி. அவங்களோட பிளட் சுகர் லெவலை ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் நாம் இதை உணவில் சேர்த்துக்கணும். வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய அளவு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இதை தனியாக நாம் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிடிக்கருணையை இதில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நாம் தண்ணி வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு இது வேகட்டும். 3 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் குக் ஆகிட்டுருக்கு. இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். நல்லா வெந்துடும். இப்போ ஒரு நைஃப் வச்சு இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல நைஃபுக்கு ஸ்மூத்தாக போகுது. நல்லா இது வெந்திருக்கு இந்த கிழங்கு. இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து நம்ம இதை கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இதோட ஸ்கின்னெல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்துட்டு நமக்கு தேவைப்படுற ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளாகவோ இல்லை ஃபுல்லாக சர்க்கிளாகவோ நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை இப்போ நம்ம அரைச்சி வச்சிடலாங்களா, அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் ப்ளே பண்ணுறேன். குழம்பு மிளகாய் தூள் வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை தனியாக நாம் மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட்டான உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 மிளகு, முழு மிளகு எடுத்து அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். பாதி அளவு வதங்கி வந்த பிறகு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன், அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா நமக்கு சாஃப்டாக வதங்கி வரணும். அதுக்காக நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்போ பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக தக்காளி வதங்கி வரணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிடிக்கருணை எடுத்து இதில் போட்டு இந்த மசாலாவோட ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளிக்கரைசலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு தேங்காய் போட்டு செஞ்சால் தான் பிடிக்குன்றதுக்காக தேங்காய் போடாமலேயும் இதை நாம் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம்.
நல்லா ஹை ஃப்ளேமில் குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் உடனேவே மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனதுக்கு பிறகு நல்ல லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக வச்சுடுங்க. ஒரு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இது குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பிடிக்கருணை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராணிஸ் கஃபே சமையல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ராணிஸ் கஃபே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.